ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9th ஸ்டாண்டர்டில் தமிழ் அதாவது பின்னங்களாக கொடுக்கும்பொழுது அது நமக்கு என்ன தெரியும், கால், அரை, முக்கால் அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர எழுத்துக்கள் அந்த பின்னங்கள் அதிகமாகும்போது நம்மளோட எண்ணிக்கை என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் அதையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முந்திரி அப்படின்னா 1/320 அர்த்தம். 1/320ன்றது முந்திரி. அரைக்காணி அப்படின்றது 1/160. அரைக்காணி முந்திரின்றது 3/320. காணின்றது 1/80. இது போல் ஒவ்வொன்றுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் மாகாணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5/80. 5/80ன்றது மாகாணி. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/16 வரும். அதாவது வீசம். வீசம்னா 1/16. இதுக்கு பின்னாடி இதோட அட்டாச்சாக நான் அதை கொடுத்துருக்கு. இதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுபோல் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணலாம். கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் தமிழில் 9th ஸ்டாண்டர்டில் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது. அதில் மா, ஒரு மா, இருமா, மூமா, நாலுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஷார்ட்கட்டு தான். இது எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இதை எல்லாருமே மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கிறதுனா மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மான்றது 1/20. 1/20 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மா அப்படின்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1ன்றது ஒரு மா. அப்போ 1 இன்ட்டு மான்னா 20. 1/20. அப்போ நமக்கு என்ன வரும்? ஒரு மான்னா 1/20. அதே போல நமக்கு இன்னொன்று இருக்கு, இருமா. இருமா அப்படின்னா 2 இன்ட்டு இருமான்னா 2. 2 இன்ட்டு 1/20. அப்போ என்ன வரும்? நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ 1/10. 1/10ன்றது இருமா. 3 மான்றது 3 இன்ட்டு 1/20. அப்போ என்ன வரும்? 3/20 3 மா. 4 மாக்கு 4 இன்ட்டு 1/20. அப்போ 1/5. இது 5 டைம்ஸ் எடுப்போமா? அப்போ 1/5. இது மாதிரி ஈஸியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ ஒரு மான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1/20 இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே போல் வீசம். வீசம் அப்படின்னா 16. 1/16 ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வீசம்னா காலை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/4ன்னு எழுதுவோம். 1/4னா கால். கால் இன்ட்டு 1/16. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 64ன்னு வரும். ஸோ 1/64னா கால் வீசம். அரை வீசம்னா 1/2னா அரை. 1/2 இன்ட்டு 16னா 32. 1/32. முக்கால் வீசம். முக்கால் நம்ம எப்படி எழுதுவோம்? 3/4ன்னு எழுதணும். முக்கால் 3/4 இன்ட்டு 1/16. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3/64. 3 வீசம்னா 3 இன்ட்டு 1/16. அதாவது 3/16. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காணி. காணி அப்படின்னது 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. காணினா 80. அரை காணினா அரை எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு காணிக்கு 1/80. அப்போ 160. அரைக்காணின்றது 1/160. முக்காணின்றது 3 இன்ட்டு 1/80. ஸோ இது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இது கேன்சல் ஆகல. அப்போ 3/80 அப்படியே வரும். முக்காணி மகாணி அப்படின்றது 5 இன்ட்டு 1/80. மகாணி அப்படின்றதுக்கு 5/80 வரும். முந்திரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்திரின்றது 320. 320ன்றது 1/320ன்றது முந்திரி. இப்போ அரைக்காணி முந்திரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அரைக்காணி ப்ளஸ் முந்திரி. அரைக்காணிக்கு நமக்கு எவ்வளோ தெரியும்? அரைக்காணின்றது எவ்வளோ? 1/160 தான் அரைக்காணி. அப்போ 1/160 ப்ளஸ் முந்திரின்றது எவ்வளோ? 1/320. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே 320ன்னு வரும். இதுக்கு 2 + 1. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 3/20.
320. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரைக்காணி முந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.